நேற்று நைட்டு நம்ம ஆர்சிபி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த கொண்டாட்டத்துக்கு ஒட்டி, அதாவது 4ஆம் தேதி, அதை பெருசா 13 நமக்கு தெரியும். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் புரியாது. ஸோ 4ஆம் தேதி ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துறானுங்க. அதை வெற்றி கொண்டாட்டம் மாதிரி 3ஆம் தேதி தான் ஜெயிச்சிருக்கானுங்க. இந்த ஜாம்பி கூட்டங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் மக்கள் 5000 போலீஸ் தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. பட் அங்கே வந்த மக்கள் கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அது அவ்வளோ ஈஸியாலாம் கணக்கு பண்ண முடியாது. கொஞ்சம் கூட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே இருக்க மக்கள் தொகையை பார்க்கும்போது நம்ம மதுரையில் இருக்க சித்திரை திருவிழாவோட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. சிம்பிளான மேட்ரு. ஸோ இப்படி ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கேற்ற மாதிரி 15,000 30,000 போலீஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கணும். பக்கத்து ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரி பக்கத்து மாநிலத்துலேருந்து எல்லா இடத்துலையும் வாங்கி அங்கே உட்கார வச்சிருக்கணும். அவ்வளோ பேர் கூட போகிறாங்கன்னு. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், 18 வருடங்கள் காலம் அப்புறம் தான் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்றதுக்காக தான் அரசாங்கமே இது விழாவை எடுத்து கொண்டாடுது. ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப ஃபெஸ்டிவலான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்கள் கொண்டாடுறீங்க. அரசு விழா மாதிரி நடத்துறீங்க. அப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இது 18 ஆண்டு காலமாக நடந்திருக்கு. நம்ம மாநிலத்துக்கு ஒரு பெருமை. இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் ஆதாயம் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் இதில் வராங்க. யங்ஸ்டர்ஸ் அப்படியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கட்சிக்கு ஒரு பேர் எடுக்கலாம், நம்மளுடைய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா பண்ணுறீங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச உங்களுக்கு இவ்வளோ லட்சம் மக்கள் வருவாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே நீங்களே இவ்வளோ யோசிக்கும் போது ஜாம்பிகள், வெறும் ஜாம்பிகள், அரசியல்னா என்னன்னு தெரியாது, கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது, எவனோ விளாட்றான், அவன் காட்டுற ஹைப்பு, அவன் காட்டுற பூஸ்டப்பு, அவன் கொடுக்குற ஸ்டைல வச்சிருக்க பியர்டு, அவனோட அப்பரன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த அப்பேரன்ஸ் இதை பார்த்து அவங்க கொஞ்சம் அவங்க மேலே ஒரு அடிக்ஷனாக மாறி அவங்க மேலே ஒரு அட்மையர் ஆகி அவங்களோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லாத விஷயத்த இவங்க இருக்கதான் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க கூட்டத்திட்ட திடுதுப்புன்னு அந்த 18 ஆண்டுகள் வெறிய தீர்த்து வைக்கிற மாதிரி அடுத்த நாளே கொண்டாடிட்டு வெற்றி பெற்று அப்படியே கொண்டு வந்து குமிறீங்க அப்படின்னா, அதே பெங்களூர்ல குமிறீங்க அப்படின்னா, கிரிக்கெட் ஸ்டேடியத்துல குமிறீங்க அப்படின்னா கூட்டம் வருமா வராதா? அந்த கூட்டத்துல நெரிசல்ல மூச்சு திணறி இறந்து போனவங்கள கோவையை சேர்ந்த ஒரு பெண்மணியும் இறந்துருக்காங்க. ஸோ ஒரு தகவல் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா 5 பேர்கிட்ட தமிழர்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கணக்கீடு வந்து 8ன்னாங்க, அடுத்து 11ன்னாங்க, இப்போ 13ன்றாங்க. இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா போகாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது, போகக்கூடாது. ஸோ மயக்கம் அடைஞ்சு பாதிப்பட்டு சிவியரான இன்ஜுரி ஆகி ஐசியூவில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் நிறைய பேருக்கு கை காலெல்லாம் சரைச்சு அடிபட்டு அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது தேவைதானா அப்படின்றது தான் இன்னைக்கான சூழ்நிலை தேவை. இந்த கொண்டாட்ட தேவையா? ஸ்ட்ரீட் டே இந்த மாதிரி தேவையில்லாத மக்களுக்கு இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம்னு நிரூபிச்சு இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரணும், இதனால எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மீம் இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு. விஜய் மல்லையா வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது ட்வீட்டுக்கு கீழே எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க் வந்து வாங்க இந்தியா இங்கே வாங்க நம்மலாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மீம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு தெரியல, பட் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கமலஹாசன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இந்த நடக்கிற நிகழ்வுகளை சரியா, இப்போ கர்நாடகத்தில் கொஞ்சம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு தக் லைஃப் வச்சு. ஸோ அந்த கரிவு பாரசனை காட்டணும்ல. ஸோ அதனால இங்கே வந்து அவங்க இறந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இறந்ததை நான் வந்து துக்க நிகழ்வாக அனுசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, தக்லைஃப் டீம் ஒன்று இருக்குல்ல, எஸ்டிஆர் குரூப்பு, ரொம்ப நாளாக தக்லைஃப் அப்புறம் கமலஹாசன் த்ரிஷா பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே, சிம்புன்னு ஒருத்தர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, எங்கேயா போனாருன்னு கேட்கும் போது தான் இந்த இருக்கோம்ல நாங்களும் எதுக்கு சலைச்சவங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு தண்ணிக்கடியில் இந்த வாட்டர் டே ஸ்கூபா டைவிங்லாம் போவாங்கல்ல, அவங்கள வச்சு தன்னோட பேனரை தண்ணிக்கடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணிக்கடியில் உங்கள் அப்பா என்ன நண்டு வறுத்துட்டு இருக்கானான்னு சொல்லி ஒரு பழமொழி கிடையாது, கிண்டல் பண்ணுறது சொல்லுவாங்க. உங்கள் அப்பா கடற்கடியில் நண்டு வறுத்துட்டு இருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. கடற்கடியில் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய விஷயத்துல கடலுக்கடியில் போய் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஒருத்தர் என்னன்னா வன்னியர் மனிதன் வானத்தில் பறக்கும் மனிதன் சொல்லி ஒரு புரியல. ஒருத்தர் புறாக்கு தூத்து விட்டுட்டு இருக்காப்புல, ஒருத்தர் என்ன தண்ணிக்கடியில் மீனுக்கு போய் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆகுது வந்து தேட்டருக்கு வந்துருன்னு சொல்லிட்டு மீனுக்கெல்லாம் போய் காட்டுறாங்க. தண்ணிக்கடியில் போய் இதுடா பேனர் ரிலீஸ் பண்றீங்க? இவங்களுக்கு கொஞ்ச நேரத்தை அறிவு இருக்கான்றத எனக்கு கேட்க, எல்லாரையும் கூட்டு போய் மூளையில டெஸ்ட் எடுக்கணும். மண்டையில மூளைகள் இருக்கா இல்லையா, இல்லை எதுவும் காணாம போச்சான்னு தெரியல. இது என்ன எனக்கு புரியல. ட்ரெண்ட் ஆகணும், பேசு பொருளா மாறும்ன்றக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? பைத்தியக்காரங்களா? கடலுக்கடியில் போய் இதில் பணங்களை வச்சு பார்க்குறீங்க. இது என்ன ப்ரொமோஷனா? இது ஒரு நியூஸ் சேனல் எடுத்து போட்டுட்டு இருக்கு. நியூஸ் சேனலுக்கு தானே வேலை. அவங்களுக்கு நாட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் முக்கியம் இல்லை. மொதல் இந்த மாதிரி சில்லற பயிர் எதையாவது பண்ணிக்கிருப்பாங்க, வீலிங் பண்ணிக்கிருப்பாங்க. அவன் வீலிங் பண்ணி எங்கிட்ட சாகுறேன், கடந்து போவான், எங்கிட்ட உளுந்து சாகுறேன், அவனை போட்டு ட்ரெண்ட் ஆகி அவனை தூக்கி அடி அடின்னு அடிச்சு நவத்துறது.
தேவையே இல்லாத நியூஸ். நான் டிடிஎஃப் வாசன் சொல்றேன். அவனை போட்டு நவன் நாத்தி விட்டு அவன் என்ன அவனை உசுப்பேத்தி அவனை இப்போ ஹீரோ ஆக்கி விட்டீங்க. ஒரு படத்துல நடிச்சுக்கிறீங்க. இப்படி தாயா எல்லாத்தையும் உசுப்பேத்தி அதான் ஆக்கி விட்டுறாங்க. இது எங்க போய் முடிய போதும் சுத்திரப்பாட்டில சொல்லுவாங்க. இல்ல அது உண்மைதான். இவங்க தான் உருவாக்கி விடுறது. இப்பெல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ஆகணும்னு இப்போ ஒரு பொண்ணு கூட ரயில்ல வந்து குண்டி அப்படி ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சோன்னே ஐயோ எனக்கு தெரியாது இது வைரல் ஆகும்னு எனக்கு தெரியாது. எப்படி ரயில்ல இந்த மாதிரி ஆடிட்டே அவன் செத்துட்டான்டான்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல. இதெல்லாம் இந்த பொண்ணு பார்த்துருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணோம்னா நம்ம திடீர்னு நியூஸ்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். ட்ரெண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் ஏறிடுவாங்க. அந்த பெண் ஐடி எங்க கீழே வந்துடும். சுவாந்தி கிட்ட கீழே வந்துடும். அந்த பெண் ஐடி எங்க கண்டுபிடிச்சு டிடெக்டிவ்ல பண்ணுவாங்க. அரசியல்வாதிட்ட எப்படி லட்சம் கோடி பணம் வருதுன்றதா டிடெக்டிவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்துருச்சு, அந்த பொண்ணோட ஐடி என்ன? ஒரு பொண்ணு காத்துல முறுக்கு பிடிச்சுன்னா அந்த ஐடி எடுத்து ஃபாலோவர்ஸ் ஏத்தி விட்டுருவாங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே புரியல. உங்கள்கிட்ட அறிவு இருக்கு. ஒரு பொண்ணோட ஐடி எங்க இருந்தாலும் ஒரு 4 கண்டம் 7 கண்டம் தாண்டி இருந்தாலும் போய் தேடி கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு உங்க அரசியல்வாதி உங்களை ஏமாத்துறான், பக்கத்துல ஏன்டா உங்களை ஏமாத்திட்டு இருக்கேன், 5 வருஷத்துக்கு உங்களை ஏமாத்திட்டு இருக்கான்றது புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஏன்டா அவங்க மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? எனக்கு உண்மையிலே புரியல. இதுக்கு பயன்படுறாங்க. ஒரு பொண்ணோட ஐடியா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்லாம் போற சொல்றது ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் பேசும்போது 13 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் நம்ம பார்த்தோம். இது துக்க நிகழ்வு தான். ஆனா எனக்கு வந்து இது பெருசா பாதிக்கப்படலை. ஏன்னா இப்ப அவன் இறந்தான் பாருங்க, அவனே அப்பா என் தலைவனை பார்த்துட்டான்னு சொல்லி செத்துருப்பான். அவனுக்கு அந்த அளவுக்கு தான் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்படித்தானே போயிருக்கான். ஏன்டா ஒருத்தன் போன டைம்ல நேற்று தான் ஜெயிச்சிருக்கான். எல்லாரும் வெறிகொண்ட வேங்கையா இருக்கீங்க. திடுத்துப்பு நான் ஃபங்க்ஷன் வைக்கிறான்னா அப்ப எத்தனை லட்சம் பேர் கூடுவாயின்னு உனக்கே தெரியும் தானே. நீயே வெறிகொண்ட வேங்க ஐயோ எங்க தலைவன் போற போது நீ போற மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருப்பான். அதெல்லாம் வருவான்ல அந்த இடத்துக்கு, வேற மாநிலத்துல இருந்து பக்கத்து ஏரியால இருந்து எல்லாம் வருவான்ல. இதெல்லாம் தெரிஞ்சு டிவி, நான் என்ன சொன்னேன், ஆர்சிபி ஜெயிச்சிருச்சா டிவியை போட்டு பாரு, டிவியில நியூஸ்ல பாரு, இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், தேவையில்லாம களத்துக்கு போகாதுன்னு சொன்னா கேட்கறான். எல்லாம் அது கிரௌடுக்கு போகாதீங்க. இங்க இருக்க மக்களுக்கெல்லாம் மூளை மழுங்கி போச்சுரா. ஏர் ஷோன்னு நடத்துறாங்க, அங்க சின்ன குழந்தைய கூட்டி போறாங்க, புயல் வருது, புயலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க? எனக்கு புரியல. உண்மையிலேயே மனுஷங்களோட மூளை மழுங்கிருச்சு. அந்த விக்ரம் படத்துல இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. குரங்கு என்னது? மல்டிப்ளை, ப்ராலிஃபரேட். அக்கா தெரியாது, அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது, தங்கச்சியும் தெரியாது. அதுவா நம்ம இப்போ லட்சம் ஆண்டுகள் பில்லியன் ஆண்டுகள் சொல்லுவாப்ல. 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. குரங்குல இருந்து மனுஷனா மாறதுக்கு திருப்பி நம்ம குரங்குக்கே போயிட்டு இருக்கோம். அந்த ட்ரக்ஸ்னால ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. பிசிக்கலா உள்ள எடுக்கிற ட்ரக்ஸை விட இந்த மாதிரி மென்டலா எடுக்கிறானுங்க பாருங்க, யுவன் ட்ரக்ஸா அவர் ட்ரக்ஸ் அப்ளை பண்றேன் அவரை கொண்டு லோகேஷ் கனகராஜ் படத்துல எடுத்து கொண்டு வர போறாரு. வந்து யுவன் சங்கர் ராஜா அடுத்து ஒரு கெட்ட போட்டு ஒரு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில கத்தியோட வர போறாரு. நானும் ஒரு ட்ரக் பெஸ்டர்றான்னு வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், உளவியலான பிரச்சனைகள் தான் ரொம்ப 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 டேஞ்சர். இப்போ பிசிக்கலா எடுக்கிறானா கூட அதுக்கான ஒரு மனத்துவர்கிட்ட போய் சரி பண்ணி அதுக்கான மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சமூகமே கேவலமா அவனை ஒதுக்கி ஒரு மாதிரி பண்ணி அதுலயே என்னடா இவ்வளவு கேவலமா நம்ம நடத்துறாங்க சொல்லிட்டு அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு % அவனுக்கு மூளைன்னு ஒன்று கொஞ்சோன்னு கிட்ட ஒட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனால் மென்டலா ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டான். அதாவது ஆர்சிபி, சிஎஸ்கே இந்த மாதிரி தளபதி என்னமோ ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து அவ்வளவு ஈஸியா வெளியே வரவே முடியாது. இது புகழ் போதையில எப்படி ரஜினிகாந்த் வந்து எப்போ வந்தாரு, எம்ஜிஆர் எப்போ வந்தாரு, எங்க வீட்டுல இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் போட்டா வச்சிருக்காருங்க எங்க அப்பா. உண்மையிலே சொல்றேன், இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் அவர்லாம் நான் சொல்லுவேன், எதுக்குங்க இந்த ஆள் போட்டா வச்சிருக்கீங்க, எதுக்குங்க கும்புறீங்கட்டா, அவர் என்னங்க பண்ணா, நடிச்சாரு, நாட்டை பிடிச்சாரு, எல்லாரையும் சவக்குள்ள போட்டு தள்ளினாரு. நமக்கு அது புரியுது சொல்றோம். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என் கடவுள். நான் ஏன் சொல்றேன்னா இப்படிதான் இருக்காங்க. எப்ப 40-30 இருந்தவங்க கூட இப்படிதான் இருக்காங்க இன்ன வரைக்கும். இதுதான் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனை பிடிக்கணும். ஏன் அரசியல்வாதிகள் ரொம்ப போட்டி போடுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்க யங் ஜென்ரேஷனை பிடிச்சா இன்னொரு 50 தலைமுறைக்கு, அதாவது அவங்களுடைய 50 தலைமுறைக்கு அரசாளலாம். அடுத்தடுத்து பேரன் பேத்தியெல்லாம் அரசியல கொண்டு வந்துட்டு இந்த அடிமைகளாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஒரு பிராண்டு எம்ஜிஆர்ன்ற ஒரு பிராண்டை வச்சு இன்ன வரைக்கும் ஏடிஎம்கே செயல்பட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டா போதும். இவங்க அடிமை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டத்தை, மனித கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் அவனை வந்து இதுக்குள்ள கொண்டு வரதுதான் கஷ்டம். ஒவ்வொருத்த பக்கம் திருப்பி சுத்திட்டு இருப்பாங்க. இவங்களை கஷ்டப்பட்டு அப்படி இப்படி மேட்ச் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அடைச்சிட்டேன்னு வச்சுக்கோமே, படுத்துக்கிட்டே நீ சாப்பிடலாம். சொல்லுவாங்கல்ல ஒரு சிலவர்லாம் படுத்துக்கிட்டே ஜெயிப்பாருங்க. அது மாதிரி ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் கஷ்டம். ஒரு டைம் உன் பக்கம் ஈர்த்துட்டேன்னு வச்சுக்கோமே, அடிமைகள், நிரந்தர அடிமைகள்.
நீயே தப்புனாலும் அவனுக்கு தப்புனே தெரிஞ்சாலும் விடு பரவாயில்ல மன்னிச்சிரும், இவனை மன்னிச்சிருவியா, அதுதான் உண்மை. சீரியஸ்லிங்க, அந்த ஆர்சிபி எல்லாரும் இப்படி வெறி கொண்ட வெங்கையா கொண்டாடினாங்கல்ல. இப்போ அவங்க இறந்துருக்காங்க, 13 பேர்கிட்ட இறந்துருக்கானுங்க, இவ்வளவு பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க, ஒரு பெண் இறந்துருக்காங்க, குழந்தை இறந்துருக்காங்க, சின்ன பையன் இறந்துருக்கான், நாய்க்கு விட்டு எத்துக்கிட்டு வராங்க. எனக்கு உண்மையிலேயே புரியல, இவங்க யாருன்னு எனக்கு புரியல. நான் எதுக்கு கத்துக்கிட்டு வரேன் இந்த கூட்டத்துக்குள்ள? ஒருத்தர் நாய் எதுக்கிட்டு வந்திருக்கோம், ஒரு சின்ன பையன் கம்பியில் நசுக்கி நின்றுகிட்டு இருக்கா. என்னடா பெத்தவங்க எல்லாம் என்னடா பண்றீங்க? இப்படி கூட்டம் கூடுன்றது தெரியாது, தற்கொலையாடா நீங்க எல்லாம். படிச்சவங்க எத்தனைக்கும் பாக்குறப்பெல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீட்டா இருக்காங்க. இந்த மாதிரி நான்லாம் அந்த மதுரை திட்டத்தில் நடக்குதுல, அப்பயே நான் போக மாட்டேன். சின்ன வயசுல தெரியாத அப்போ போனேன், கூட்டத்தோட போனேன். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு எதுக்கு போகணும், இங்க நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். தேவையில்லாத வேலையை நம்ம பாக்குறோம், அதெல்லாம் போனா நமக்கு என்ன பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். அலைச்சல்ல போயிட்டு இது பண்ணி அது தேவையே இல்லை. அது செயினுக்கு எடுத்து அடிச்சிருவாங்க, பர்ஸ் அடிச்சிருவாங்க, இது சகதி கிதிமா ஆக்கியிருப்பாங்க, இன்னும் இது இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க, அது உங்க விருப்பம். ஆனா சொல்ற விஷயத்த சொல்லிதான் ஆகணும். இது தவறான ஒரு அணுகுமுறை. இப்போ இவ்வளவு பேர் கூட போறாங்கன்ற அவ்வளவு ஸ்ட்ரெச்சர்லாம், நம்ம ஆளு அவ்வளவு மெச்சூர்டா இருந்து நீட்டா போய் நீட்டா வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த நாம் தமிழர் கூட்டம் நடத்தினாங்கன்னா அவங்களே வருவாங்க, கூட்டி பெருக்கி கிளீன் பண்ணிடுவாங்க, அவங்களே சேரை போடுவாங்க, அவங்களே உட்காருவாங்க, மீட்டிங் முடிஞ்சு சேரை எடுத்து வச்சுட்டு அவங்களே போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு யூனிக்கான விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. அது ஒரு கரெக்டான ஒரு வழிநடத்தல் இதுல இருக்கு. ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி இருக்கு, உள்ளுக்குள்ள நிறைய குளறுபடிகள் இருக்கு, அது வேணாம். ஆனா ஒழுக்கத்தை மட்டும் மற்ற இடத்துல விட இங்க ஒழுக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது மாதிரி டீச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஆர்சிபி வருது, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா நீட்டா வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு ஓகே தலைவர் சூப்பர் செம்ம விசில் அடிச்சுட்டு அப்படியே அமைதியா கூட்டத்தில் நெரிசல்ல ஏறி குதிக்காம, ஓகே உள்ள 50,000 பேர் தான் இடம் இருக்கா, சரி ஓகே 50,000 பேர் உள்ள போய் உட்காந்துட்டு எல்லாரும் சீட்ல உட்காந்துக்கிட்டு நீட்டா சேர் அப் பண்ணிட்டு, ஒரு இடம் இல்லையா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வெளியே கொண்டாடிக்கிறோம் சொல்லிட்டு வெளியே நீட்டா கொண்டாடிட்டு யாருக்கும் எந்த இன்ஜுரி ஆகாம கார் மேல ஏறி காரை நசுக்கிருக்காங்க. ஒரு மரத்து மேல ஏறி நிக்கிறாங்க பாருங்க, குரங்கு தோத்து போயிருங்க அவங்ககிட்ட. சரி ஒரு ஸ்டெப் ஏறி இருப்பாரு அனில் குஞ்சான் இருக்க, கத்துக்கங்கடா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கத்துக்கங்க. 18 ஆண்டுகளை தோத்து போய் அவன் வெறிகொண்ட வேங்கையா இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் அவன் எவ்வளவு பெரிய ஜாம்பின்னு. ஸோ நீனாச்சும் மீண்டு வந்துடலாம், அவன் மீண்டு வரவே முடியாது. காரணம் என்னன்னா அந்த வீடியோ பார்த்தா அவனுக்கு தெரியும். பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டுல 2 கட்டுல ஏறினாங்கன்னா ஓகே, அவனுங்க மனுஷங்க கொஞ்சம் ஆர்வத்துல போறாங்க. அவன் போயிருக்கான் மரத்தோட உச்சிக்கே போயிட்டான். வாழ்க்கையின் உச்சிக்கு போகணும்னு எவனோ சொன்னதை வந்து தப்பா புரிஞ்சுட்டான் போல. மரத்து உச்சியில போய் உட்காந்துருக்காங்க. என்னடா விழுந்தா என்னடா அவ பேனர்ல போய் ஏறி விழுந்து பாலை விஷயம் பண்ணி உனக்கு பால் ஊத்த போயிடுறாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு சமூகத்தை பார்க்கவும் பயமா இருக்குடா. எங்க வீட்லயும் சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்குடா, உங்களை பார்த்தாண்டா வளரும். இப்போ நாங்க நல்லது கொண்டது சொல்லி கொடுத்தாலும் ஒரு 100 பேர் சேர்ந்து செய்யும் போது அதுதானே உண்மைன்னு ஆக்கிடுறீங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, 10 பேர் இருக்கீங்க, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கன்னா ஒரே ஒருத்தன் மட்டும் தப்புடா செய்யாதான்னு சொல்லுவான். ஆனா அவன் தான் சரியானவன். இந்த 9 பேரும் நீ லூஸ்ரா, நீ பூமாறா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி நாளைக்கு இவனையுமே இது 10வது ஆளா சேர்த்துடுறாங்க. ஸோ இப்படிதான் இந்த பேட்டர்ன் ஓடிட்டு இருக்கு. இது இப்போ நம்ம பயப்பட தானே செய்யணும். நாளைக்கு இந்த சமூகத்துல தான் நம்ம குழந்தைங்களும் போவாங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்களும் பழக ஆரம்பிப்பாங்க. நம்ம கூட பழகிற பசங்களும் நம்மள மாதிரி இருப்பாங்க. நம்ம அப்போ பேரண்ட் ஆகிறோம்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, நம்ம குழந்தைங்க கரெக்டான அவேர்னஸ் கொடுத்துருவோம். இதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து பழகக்கூடிய பையனோட அப்பாவும் பேரண்ட்ஸும் இந்த மாதிரி இருப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல் பேரண்ட்டுக்கே பேரண்ட்னா என்னன்னு தெரியும், நம்மள குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தரணுன்ற விஷயம் இருக்குல்ல. இப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்காதுல்ல. முதல் பேரண்ட்டுக்கே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியாது. ரஜினி இப்போ இவன் ஆர்சிபிக்கு போனான்னா அவங்க அப்பா ரஜினி கமலுக்கு ஓடுவாங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அவன் அந்த தலைக்கட்டு, இவன் இந்த தலைக்கட்டு, ஆனா 2 பேருமே அடிமைங்க தான். அப்ப இவங்கள்ட்ட எப்படி இந்த அவேர்னஸ் வரும்? இது எப்படி மாறாது. இப்படி விழுந்து சாவாங்க. செப்பல் கிடக்கு, அவ்வளோ செப்பல் கிடக்கு, அதுல போய் செப்பல் மாத்தி நியூஸ்ல சொல்றாங்க. எனக்கு கேவலமா இருக்கு. செப்பல் தனக்கு 13 பேர் செத்துருக்காங்க. கீழே கிடக்க செப்பலை பார்த்து தான் காலுக்கு எது சரிப்பட்டு வருமோ எடுத்துட்டு போறாங்களாம். புரியல, உண்மையிலே புரியல. கமலஹாசன் தான் அதுக்கெல்லாம் கரெக்ட். மன்னிப்பு கேட்கல, ஒரே ஒரு மன்னிப்பு கேட்கல, தலைவன் வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாப்ல. அவர் கேட்ட மன்னிப்பு வந்து நம்ம வரும்னு சொல்லிட்டு ஒரு படம் நேற்று கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கற வரைக்கும் அந்த படத்தை பார்த்தேன். பொறுமை காத்து பார்த்தேன். அது ஒரு சில விஷயங்கள் வரைக்கும் பார்த்தேன். அந்த மன்னிப்பு கேட்ட விஷயத்த பார்த்தே பாருங்க, தலைமை வேற ரகம். இந்த மன்னிப்பு புரிஞ்சிடாது. நீ வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா கூட கனவுல கூட இந்த மன்னிப்பு தான்டா வரும். யாருக்கு சொல்றேன்னா கர்நாடகா கரைகளுக்கு. சாரி தெரியாம அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுடுங்கன்னு நேரடியா கேளுங்க, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது. நான் ரமேஷ் அடிச்சது நிஜம் மாதிரியே ஆகிவிட்ட நிலையில்
நான் மன்னிப்பு கேட்கலன்னா காலேஜ் கண்ணாடி எல்லாம் உடைச்சிருவேன் நீங்க அச்சுறுத்தும் நிலையில் காலேஜையும் காலேஜ் கண்ணாடியும் காப்பாத்துறதுக்காக, முக்கியமாக ரமேஷுடைய தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் அவரை அடிச்சேங்கிறத உங்களால நிரூபிக்க முடியாவிட்டாலும் சாரி. அண்ணா இனிமே சட்டசபையில வாயே திறக்க மாட்டேண்ணா. வாய் இருந்தா தானே திறப்ப. அண்ணா நம்ம ஆளுங்களுக்கு வாய் தான் பிரச்சனை. இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம எம்ஜிஆர் வந்துகிட்டு, நான் வந்து வெறி கொண்ட சிஎஸ்கே ஃபேனு, அது நான் சொல்லணும் தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரி, எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு மிகப்பெரிய சிஎஸ்கே ஃபேன். அது வந்து ஒரு பெருசாலாம் வந்து நான் புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். நீ சிஎஸ்கே ஃபேன் எனக்கு தெரியாது ப்ரோ, உண்மையிலே தெரியாது. நானும் ஒரு யூடியூபர் தான், வீடியோ தான் பார்க்குறேன், எனக்கு தெரியாது. சும்மா பேசுறது, நம்ம இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உன்னை ஃபாலோ பண்ணுறேன் இப்பெல்லாம். நீ ஜங்க் டிஎன்ஏ வச்சிருக்க, ஆக்சுவலாக பாட் வியூஸ், பாட் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காது, அது பண்ணுறாங்க இவன் ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்குறப்போ 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணான்னா 2000 பேர் இதுதான் சொல்றது பாட்டுன்னு சொல்லுவாங்களே, பாட் சப்ஸ்கிரைபர் தான். இவன் ஒரு பெரிய புலி ஃபயர் மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபேவராக வேலை பார்க்குறான்ல. இவன் காலாவதி ஆகி பல வருடங்கள் ஆகி போச்சு, அதனால தான் டக்குன்னு சினிமாக்குள்ள போக ட்ரை பண்ணுறான். அவ்வளோதான், நம்ம வியாபாரம் முடிஞ்சு வச்சு, இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நம்ம படக்கூடாது, நம்ம எஸ்கேப் வரதான் கரெக்ட். இந்த ஃபேம் வச்சுட்டு நம்ம அங்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க காட்டிட்டு சினிமாக்குள்ள போகிறது தான் பிளான்னு அந்த ஆள் தெளிவாக இருக்காப்புல. நல்லா புரிஞ்சுக்கோ, மக்களை சேர்க்குற வரைக்கும் சேர்த்துடுறாங்க, சேர்க்கிற வச்சு மக்களை வச்சு ஒன்றை வச்சு பேரம் பேசி மேலே வேற லெவலில் போயிடுறாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு உன்னை சுற்றி. புரிஞ்சுக்கப்பா, சொல்ல வேண்டியதான் சொல்ல முடியும். இது ஆர்சிபி ஃபேன்ஸை பார்க்கும்போது எனக்கு அவங்க இறந்த வருத்தத்தை விட இவங்க பண்றதை பார்க்கும்போது என்னடா நீங்க புரியுங்க, அப்போ உங்களுக்கு இப்படிதான்டா ஆகுன்ற மாதிரி இருக்கு. அழகு குத்திட்டு இந்த கிரெயின்ல தொங்குவாங்க பார்த்தீங்களா, ஏதோ நீங்க நினைப்பீங்க எல்லாம் கயத்தில் தொங்கிட்டு இருக்காங்க நினைப்பீங்க, முதுகுல அந்த தசாவதாரம் படத்துல கமலஹாசன் குத்திட்டு பாப்புல இல்ல, அது மாதிரி குத்தி தொங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே ஃபேன்ஸோட அந்த டிஷர்ட் இருக்குல்ல, அந்த எல்லோ டிஷர்ட், அந்த எல்லோ டிஷர்ட்டை போட்டு நாய் மாதிரி கொத்தறாங்க கிழிக்கிறதுக்கு, என்னமோ பண்றாங்க. சரி, ஏதோ ஆர்சிபி டிஷர்ட்டு என்னது விராட் கோலி கையெழுத்து போட்டு கொடுத்த டிஷர்ட்டுக்கு சண்டை போடுறாங்க போல அப்படின்னு நினைச்சு நான் ஒத்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த சிஎஸ்கே டிஷர்ட்டை போட்டு கிழிச்சு 6 நாள் ஆக்கி அதுல வெறிய தீர்த்துக்கிறாங்களாம். இன்னொரு வீடியோ எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தார், ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 10 வயசு 12 வயசா இருக்கும், சிஎஸ்கே கேப் போட்டு டிஎஸ்எஸ் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கான். இந்த ஆர்சிபி கும்பல்லாம் வந்து கிண்டல் பண்ணி அவனை போட்டு புள்ளி பண்றானுங்க. அவன் சின்ன பையன்டா, என்னடா சரி ஓகே ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்னா நீ போய் தோனியை கிண்டல் பண்ணு, தோனி வீட்டுல போய் கதற விடு, உனக்கு கும்பிட்டு பழுக்க வச்சுருவாங்க. என்ன எனக்கு மூளை இல்லாத பைத்திய தற்கொலை தானே. இப்போ இந்த தற்கொலையை வச்சு அரசியல் பண்றது எவ்வளவு ஈஸின்னு தெரியுதா உங்களுக்கு? எதுக்காக சினிமாக்காரங்கெல்லாம் அரசியல்ல வரணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த அடிமையில் ஆள்றது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, சினிமாவில் சம்பாதிச்ச வரைக்கும் போதும், இதெல்லாம் சேஃப்டி பண்ணணும்னா அதுக்கு ஒரு அஜெண்டா வரும். அந்த அஜெண்டாக்குள்ள நீ அரசியல் வந்தா ஆகணும், நீ அந்த அடிமையாக வச்சாகணும், ஏன்னா அடுத்தடுத்து தலைக்கட்டு வரணும்ல. ஒரே ஒருத்தர் ஏமாத்திட்டே இருக்க முடியாதுல்ல. இன்னொரு புதுசா இறக்கி விட்டாதானே நீ அப்படியே ஈசல் மாதிரி மாறி போவ. எங்கிட்டு மாறி போனாலும் உன் வாழ்க்கை அங்கேயே தான் இருக்க போகுது, எதுவுமே மாறாது. நீ மாறாம இங்க எதுவுமே மாறாது. ப்ரோ நான் என்ன ப்ரோ மாறணும்? நான் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிட்டேன் ப்ரோ, முடியெல்லாம் மாத்திட்டேன், பேர்லாம் மாத்திட்டேன், நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சு என்ன பண்ண போற? ஐடி செக்டர்ல வேலை பார்த்து நல்லா சம்பளம் வாங்குறேன்னு அங்கே போய் சாகுறேன் உளுந்து. இது ஐஆர் ரஹ்மான் வந்து ஏற்கனவே பாடின பாட்டை, இளையராஜா போட்ட ஏற்கனவே பாட்டை, அந்த பாட்டை திருப்பி பாடுவாங்க. அதே பாட்டுக்கு 5000 50,000 கட்டி அங்கே போய் நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு வெளியே வந்து புலம்புறாங்க, சரியில்லைங்க, சேர் ஒழுங்கா போடல, ஏசி ஒழுங்கா வரல. இவ்வளவுதான் இவங்க படிச்சவங்களா? எனக்கு 2-3 டிகிரி பின்னாடி போட்டு அவன் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் வாழாரா தற்கொரி. ஒரு 4-5 டிகிரி பின்னாடி போட்டா ஃப்ளூடா இங்கிலீஷ் பேசினா எம்ஜி ஸ்குவாட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னா அவெல்லாம் பெரிய அறிவாளி கிடையாது. அறிவுன்றது படிப்புலையோ எஜுகேஷன்லயோ இல்லை, அனுபவத்துல இருக்கு. வாழ்க்கையில நீ படிக்கிற படிப்பே அனுபவ அறிவு தாண்டா, பைத்தியமே. அதுதான்டா அவனை சர்வே பண்ண வைக்கும். காலேஜில் படித்த எவனுமே அந்த காலேஜில் படித்த படிப்பை வச்சு சம்பாதிக்கவே முடியாது. வேலைக்குன்னு ஒன்று போவேன், அங்கே ஒன்று சொல்லிக் கொடுப்பான், அதுதான் உண்மை. அப்போ காலேஜ் எதுக்கு படித்த? சும்மா கட்டமைப்பு. அது என்னன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு படித்து கிளம்பி காலைல 9 மணிக்கு உள்ள அட்டண்டன்ஸ் ஆகி 7 மணிக்கு வெளியே போகிறேன். இந்த ரொட்டேஷனான மைண்ட் செட்டை அப்படியே ஒர்க்கில் தூக்கி போடு.
காலைல எழுந்துச்சு கிளம்பி காலைல 7 மணிக்கு இருந்து போய் பஸ் பிடிச்சி போய் 9 மணிக்கு ஆஃபீஸில் போய் கைரேகை வச்சுட்டு 8 மணிக்கு ஆஃபீஸை முடிச்சுட்டு வெளியே வரியா? இங்கே போய் நீ வேலை பார்க்கும் போது உனக்கு இது ஏதோ மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது, இது அடிமைத்தன்மை இருக்குன்றது தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்காகத்தான் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிலேருந்து இந்த டைமிங்கை பஞ்சுவாலிட்டியாக அவனுக்கு கொடுக்குறானுங்க. அதே மாதிரி நீ சிந்திச்சிடவே கூடாதுன்றக்காக 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு பீரியடை மாத்துறது. இப்போ ஒரே பீரியடா இருந்துச்சுன்னா நீ போர் அடிச்சிருவ, என்னடா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே, நீ சிந்திச்சிருவ. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து சயின்ஸு, சோசியல், மேக்ஸு எதையுமே ஒழுங்காக படிச்சுக்க மாட்டான். ஆனால் படித்த மாதிரி நம்ப வைப்பாங்க. சிம்பிளாக யோசிச்சுப்பாரு, இந்த புக்கில் போட்டிருக்கோம் ஒரு காலமாக அதே அந்த புக்கு அங்கே தான் இருக்கும். அறிவுனா என்ன? அப்டேட் ஆகிட்டே போகிறது. ஒரு மொபைல் ஃபோனு இன்னைக்கு ஒரு அப்டேட் வருதுன்னா 1 வாரம் கழிச்சு இன்னொரு அப்டேட் பண்ண சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி சாவடிக்குது. அப்டேட் பண்ணுங்க. ஆனால் புக்கு ஒரு தடவை அடிச்சுட்டாங்கன்னா அந்த புக்கை 10,000 ஆண்டு ஆனாலும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கு. இது அப்டேட்டா? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஒரு எஜுகேஷன் என்ன வரலாறுன்னு சொல்லி உன் தலையில திணிச்சாயலோ அதே வரலாறு இன்னும் படிச்சுட்டு இருக்க. இதுல நீ அப்டேட் ஆவே நினைக்கிற? அப்போ என்ன மாதிரி அடிமையா வச்சிருந்தாங்களோ அதே அடிமை நாகரீக அடிமையாத்தான் நீ இருப்ப. இப்ப புரியுதா நான் சொல்றதா? ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அடிப்படையே உன்னை அசைச்சு வச்சுட்டாங்க. இதுதான் மெக்காலே கல்விக் கொள்கை. தெளிவா ஸ்கெட்ச் பண்ணியிருக்கானுங்க. அப்போ ஒரு கல்விக்கே இவ்வளவு நுணுக்கமா வேலை பார்த்துருக்கான்னா ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பும் எவ்வளவு அழகா கொண்டு வந்திருப்பான்னு யோசிச்சுப்பாரு. சரி பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், ஆர்சிபி ஃபேன்ஸு, சிஎஸ்கே ஃபேன்ஸு, இல்லை இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸு, சினிமா ஃபேன்ஸு, இவங்க யாருமே எனக்கு குறை சொல்லலை. ஏன்னா அவங்களை அப்படி வளர்த்துருக்கானுங்க. சினிமா வந்து நானுமே பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலாம் பாகுபலியாக இருக்கட்டும், அந்த கேஜிஎஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூஸ் பம்ஸான மூமெண்ட்லாம் எனக்கும் இந்த கூஸ் பம்ஸ் ஆகும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த விஷுவல்ஸ் இதெல்லாம் ஆகும். அந்த டைமிங்கில் ஆகிட்டு அந்த படம் முடிஞ்சோன்னே அவ்வளோதான், அது வெறும் படம். இப்போ யாஸ் வெளியே வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் யாஸ் பாகுபலியில் இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க தான் கேஜிஎஃப்லாம் பார்த்தோம்னா அவர் தான் அவ்வளோதான். இப்போ கேஜிஎஃப்ல பார்த்தியா ஒரு கேங்ஸ்டராக இருந்தார், மான்ஸ்டர் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அதை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ விஜய் வந்து டிவிகே தலைவர் வந்து தமிழன் ஆள போகிறான் தமிழன் பாடினா அது சினிமாவுக்கு விசிலடி பறக்க விடு. என் சூடம்பத்தி கூட காட்டு கருமாந்திரம். ஆனால் வெளியே வந்துட்டா அவர் ஒரு தனி நடிகர், அவர் ஒரு மனிதன். அவங்க வீட்டுக்கு பிள்ளைக்கு அப்பா, அவங்க வீட்டுக்கு அதான். அங்கே போயிட்டு எங்கள் தலைவர் நீங்கள் தான் எங்கள் ஆள வரணும்னா எனக்கு உண்மையிலே புரியல, சீரியஸ்லி புரியல. ஏன்டா அவரை கூப்பிடுறீங்க ஆளை சொல்லி? உங்கள் வீட்டில் என்னடா நீங்கள் புரிக்கீங்க? இப்போ 13 பேர் செத்தாங்க. கன்னடா தமிழில் பற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கர்நாடகாரங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வேற மேட்டர்னு சொல்கிறாங்க. பினாமி பேரில் தான் படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவரே தான் காசு அப்படியே இங்கிட்டு சுற்றி தான் காசு பெட்டியிலேருந்து எடுத்து இப்படியே இங்கே கொடுத்து அங்கே கொடுத்து திருப்பி நமக்கே புரியல நீங்கள் சொல்ல வருது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நுணுக்கமாக பேசுகிறாங்கன்னா எதுக்கு இந்த ஜாம்பி கூட்டங்களுக்கு அறிவே இருக்காது. இந்த அறிவு இருக்கா தற்குறிய நம்மகிட்ட வந்து கடிச்சுக்க இருப்பாங்க. சிந்திக்கிற ஆள் வேணும். கொஞ்ச நாள் சுய அறிவுன்னு ஒன்று இருக்கணும். ஃபேன்ஸாரு, ரசிகனாரு, டை ஹார்ட் ஃபேனாக கூட இருந்துருப்போம். ஆனால் உனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கணும். சுய அறிவை இழந்துட்ட அப்படின்னா நீ யாருக்கோ ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கேன்னு அர்த்தம். நீ ஒரு ஜாம்பி. ட்ரிகர் பண்ணால் நீ ஏங்கப்படுவ. அதாவது மேலேருந்து இப்படி ஆட்டுவாங்கள பொம்மை மாதிரி, கையாட்டி பொம்மை மாதிரி அவங்க கையாட்ட நீ ஆடுவ. நாளைக்கு விஜய் வந்துட்டு சும்மா அப்படி கண்ணை கசக்கிட்டு வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி டிஎம்கே இப்படி எனக்கு அசிங்கப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிக் டே நடக்கும். இவர் மூலியமா நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இந்த வாட்டர் நாகராஜனா அந்த ஆளை பற்றி நான் ஒரு விஷயம் படிக்கும் போது, கலைஞர் அவங்க பீரியடில் இருக்கும்போது 1970 நினைக்கிறேன். இந்த 70 பீரியடுகள் நினைக்கிறேன், கரெக்டாக கன்ஃபார்மாக நான் படித்தது நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் கூட இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் நாகராஜன் வந்து கர்நாடகா தமிழர்களுக்கு அடிச்சு பஞ்சாயத்து பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்ல சிஎம்ல இருக்காது யாரு, நம்ம மஞ்சத்துண்டு சிஎம்ல இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவங்க மிரட்டிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் அது பண்ணும்போது மிரட்டிருக்காங்க. இவங்க ரிலீஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்களாம். அப்படி ரிலீஸ் பண்ணி அனுப்பிவிட்டவர் தான் இப்போ வரைக்கும் இப்போ 2025 கர்நாடகா அது தமிழ் வந்துச்சா யாராது அப்படின்னு நிற்கிறாங்க. கமல் ஃபோட்டோ கிழிச்சுட்டு இருக்கேன். நான் கமலுக்குலாம் வந்து பேசலை, இங்கே தமிழனுக்காக பேசுகிறேன். விரிச்சுக்க பொழைச்சிக்கோ சொல்ல வேண்டிய தெளிவாக சொல்லிட்டேன். லாஸ்ட் ஒரு ஈழத்தமிழர்களை பற்றி ஒரு பெண் பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ எனக்கு கிடைச்சோன்னா எனக்கு நம்மளுடைய மனசாட்சி தான் அங்கே பேசுது. அதாவது அவைக்கு நீங்கள் ஆன புத்தி உள்ள பிள்ளை. இன்று
நாட்களாவே என்னால இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தவே முடியல. அவ்வளவு கொடூரமான காட்சிகள் ஈழத்துல என்ன நடந்துச்சு 2009ங்கிற அதே திருப்பி 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 வந்துட்டே இருக்கு. எனக்கு அப்பதான் ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ ரீசென்ட்லி பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவுக்கு நடுவுல ஃபைட் வந்துச்சு இல்லையா, அதை பத்தி அவ்வளவு பெருசா பேசுறாங்க. எல்லா நியூஸ்லயும் அதான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவ்வளவு பேர் என்னென்னமோ நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரி, நம்ம எல்லாம் முதல்ல தமிழர்கள், அதுக்கு அடுத்துதான் இந்தியர்கள். ஈழத்துல என்ன நடந்துச்சுன்னு ஏன் யாருமே பேச மாட்டாங்க? இவங்க யாருக்குமே தெரியாதா? ஏன் பல மக்களுக்கு இதை பத்தி என்ன நடந்தது, மே 18 என்ன, 2009 என்ன நடந்துச்சு, ஏன் பிரபாகரனை கூட யாரு அவரு என்ன பண்ணாருன்னு கூட பாதி பேருக்கு தெரியல. ஏன் தெரியாம இருந்தது? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கூட உங்களால யோசிக்க முடியல. நம்ம இனத்தையே அழிச்சிட்டு இருந்திருக்காங்க, இன்னமும் அழிச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழ் பீப்புள் அதிகமா இருக்காங்கன்னு? கிடையவே கிடையாது. பாப்புலேஷனும் அதிக அளவுல குறைஞ்சிருச்சுங்க. அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பாட புத்தகத்திலயும் தமிழ் பத்தியோ, தமிழ் மொழி பத்தியோ, தமிழர்கள் பத்தியோ எந்த ஒரு உண்மையான கருத்து, உண்மையான வரலாறு அவங்க அதுல போடுறதே கிடையாது. குழந்தைகள் படிப்புலயும் சூழ்ச்சி இருக்கு. படிப்புலயும் திராவிடம் வந்துருச்சு, ஆரியம் வந்துருச்சு. சோ படிப்பு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம உண்மையாவே நீங்க எல்லாம் முட்டாள்களா இருக்கீங்களா, இல்ல தெரிஞ்சு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஓட்டு போடுறேங்கிற பேர்ல? எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. ஸ்ரீலங்கா போனது கிடையாது, நான் இது வரைக்கும் ஸ்ரீலங்கன் பீப்புளோட பழகினது கிடையாது. ஆனாலுமே இந்த ஈழம், ஸ்ரீலங்கா, இலங்கை அப்படின்லாம் அந்த பேரை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு 4-5 வருஷமா தான் இதை பத்தின விஷயங்கள், இதை பத்தின புரிதல், உண்மையான தெளிவு எல்லாம் கிடைச்சது ஒரு 4-5 வருஷமா தான். என்னாலேயே பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மே மாசம் வரும்போதெல்லாம் ஐயோ இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்கணுமே, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாம கை கட்டிட்டு நின்னுட்டு இருக்கோமே, அப்படி எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களால எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுது? ஒரு தடவை ஓட்டு போடும் போது நெஞ்சில குத்தலையா? அந்த குரல்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்கலையா? எப்படி உங்களால ஓட்டு பண்ண முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை மாதிரி மக்களால எப்படி அவ்வளவு சாதாரணமா அரசாங்கத்து மேல பழி போட முடியுது? அரசாங்கம் தான் தப்பு பண்ணுச்சா? மனசாட்சி தொட்டு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. ஓட்டு போட்டது யாரு, பணத்தை வாங்கினது யாரு, துரோகம் பண்ணது யாருன்னு. தமிழர்கள் அங்க அழிஞ்சதுக்கு காரணம் இங்க இருக்கிற தமிழர்கள் தான். அத முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அவங்களுக்கு ஓட்டு போடுற நீங்க தான் துரோகி. இப்போ வரைக்கும் அவங்க பேச்ச கேட்டுட்டு அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற நீங்க தான் துரோகி. தப்பு பண்ணதெல்லாம் நம்ம மக்கள். தயவு செஞ்சு மாத்துங்க, தயவு செஞ்சு யோசிங்க. கொஞ்சமாச்சும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நம்ம இனம், நம்ம மக்கள் அங்க செத்து இருக்காங்க. இதே நிலைமை தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. ஒரு 10 வருஷம், 8ல இருந்து ஒரு 12 வருஷத்துக்குள்ள தமிழர்களே காணாம போக போறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் புரியலையா? ஆல்ரெடி எல்லாத்தையும் அழிச்சாச்சு. வரலாறு, கல்வெட்டுகள் எல்லாத்தையும் நோண்டி தொலைச்சு ஃபுல்லா முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. புத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க, புத்தி இல்லாதவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணாதீங்க. அது தற்கொலை, நம்மள தற்கொலைன்னு சொல்லுவோம். அது தேவையில்லாத வேலை நினைக்கிறேன். அதாவது வேஸ்ட் பண்ணப்பட்ட ஸ்பெர்ம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம். இது ரொம்ப ஹார்ஸா இருக்கோ, இல்ல மீன் போட்டா சிரிக்கிறாங்க, நம்ம சொன்னா மட்டும் ஹார்ஸ்ன்றாங்க. போட்டு விடுவோம், அது எப்படினாச்சும் திட்டுறாங்க, நம்ம பார்ப்போம். Who is this guy?